தமிழகத்தில் எங்குமே சாதிய பாகுபாடுகள் இல்லை என்பதை உறுதியாக சொல்ல முடியுமா என்று சிவகங்கை சொர்ணமூர்த்தீஸ்வரர் கோவில் தேரோட்ட நிகழ்வில் யாருக்கு முதல் மரியாதை வழங்கக்கூடாது என உத்தரவிடக் கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கிறது. தமிழகத்தில் சாதிய பாகுபாடு இல்லை என சொல்ல முடியுமா என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி ஒன்றை எழுப்பியுள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவகங்கை சொர்ணமூர்த்தீஸ்வரர் கோவில் தேரோட்ட நிகழ்வில் யாருக்கும் முதல் மரியாதை வழங்கக்கூடாது என உத்தரவிடக் கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி ஒன்றை எழுப்பியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். சிவகங்கை மாவட்டம் கண்டதேவியை சேர்ந்த கேசவமணி அப்படிங்கிறவர் மதுரை உயர்நீதிமன்ற அமர்வுல பொதுநல மனு தாக்கல் செஞ்சிருந்தாருங்க. அதுல சிவகங்கை மாவட்டம் கண்டதேவியில் அமைந்துள்ள ஸ்ரீ சொர்ணமூர்த்தீஸ்வரர் திருக்கோயில் சிவகங்கை தேவஸ்தானம் மற்றும் இந்து அறநிலையத்துறையோட கட்டுப்பாட்டின் கீழே இருக்குது. 2014ஆம் ஆண்டு உயர்நீதிமன்ற உத்தரவின்படி யாருக்கு முதல் மரியாதை வழங்கக்கூடாதுன்னும் அனைத்து சமூக மக்களையும் இணைத்து அவர்களோட பங்களிப்போடு தான் இந்த திருவிழா நடைபெறணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இருப்பினும் கடந்த ஆண்டு புதிய தேரோட்டமும் திருவிழாவும் நடைபெற்றது குறிப்பிட்டாங்க. கடந்த ஆண்டு அனைத்து சமூக மக்களும் தேரியின் வடத்தை பிடித்து இழுப்பதற்காக டோக்கன் வழங்கப்பட்டது. இருப்பினும் முதல் மரியாதை பெறுவதற்காக சில நாட்டார்கள் அவர்களை சார்ந்த அதிக நபர்களை கூட்டிச் சென்று தேரின் வடத்தை பிடித்ததால் பிற சமூக மக்கள் தேரின் வடத்தை பிடித்து இழுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டதுன்னு இந்த ஆண்டு ஜூலை 8ஆம் தேதி கண்டதேவி ஸ்ரீ சொர்ணமூர்த்தீஸ்வரர் திருக்கோயில் தேரோட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பாக பட்டியலினத்தை சார்ந்த மக்கள் தேரின் வடத்தை பிடித்து இழுப்பதற்கு வசதியாக யாருக்கும் முதல் மரியாதை வழங்கப்படக்கூடாது என அதிகாரியிடம் மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆகவே என கோவில் தேரோட்ட நிகழ்வுல யாருக்கும் முதல் மரியாதை வழங்கக்கூடாதுன்னு அனைத்து சமூக மக்களுக்கு சமமான வாய்ப்பை வழங்க உத்தரவிட வேண்டும் கோரி ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்த மனுவானது இன்னைக்கு நீதிபதிகள் சுப்பிரமணியம் மற்றும் மரியா கிளாட் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போ கோயில் நிகழ்வுகள்ல பாரபட்சம் பார்ப்பது கிடையாது. கண்டதேவி கோயில்களை பொறுத்தவரை ஒவ்வொரு சமூகத்துக்கு சமமான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து தரப்பு மக்களுக்கு சம வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதும் சாதிய பாகுபாடு பார்ப்பது கிடையாது, அனைவரும் சமமே அப்படின்னு தெரிவித்தாங்க. இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் தமிழகம் எங்கேயுமே சாதிய வேறுபாடுகள் இல்லையா, அதாவது சாதிய வேறுபாடுகள் இல்லையா என்பதை உறுதியாக சொல்ல முடியும் மனு கேள்வி எழுப்பினதோடு இல்லாம அரசின் நிலைப்பாடு அரசியலுக்கு வேண்டுமானால் நீங்கள் சொல்லலாம்னோ நீதிமன்றத்தில் இது போன்று சொல்ல முடியாது. அதே நேரத்தில் சாதிய பாகுபாடு உள்ளது என்ற கருத்தை தெரிவித்த நீதிபதிகள் கண்டதேவி கோயில் விவகாரத்துல எவ்வித சாதிய பாகுபாடும் இல்லை என்பதை எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை வருகின்ற ஜூலை 2ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்கிறாங்க. ரவீனா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி சிவகுமார்.